ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வருகின்ற செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தைப்பூசமானது வரவிருக்கின்றது. இந்த தைப்பூசத்துக்கு பக்தர்கள் எல்லாருமே விரதம் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா தைப்பூசத்து அன்று அந்த ஒரு நாள் மட்டுமே விரதத்தை மேற்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான விரதத்தை எந்த நேரத்தில் இந்த தைப்பூச நாளில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவை பார்த்து கொண்டு தைப்பூச விரதத்தன்று முழு தெளிவோடு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முருகப்பெருமானை வேண்டும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அவர் எல்லா விதமான இந்த சங்கடங்களையும், நமக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, முக்கியமாக இந்த குழந்தை இல்லாத அந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கும். முருகன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு அருள்பாலித்து உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து வாழ்க்கையில் உங்களை ஒளிரச் செய்வார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தை மாதம் என்பதே சிறப்பு மிகுந்த மாதம் என்று அந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது என்று நம் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் தான் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு உகந்த நாளாக திகழ்வது தான் தைப்பூச நாள். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் நாளன்று இந்த தைப்பூச திருவிழா என்பது அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே நடைபெறும். சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தைப்பூசத்திற்கு பலரும் 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா 21 நாட்களோ இல்லை 11 நாட்களோ அல்லது 6 நாட்களோ பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். இப்படி எந்த ஒரு விரதத்தையும், அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, அந்தளவுக்கு உங்களால் இந்த விரதங்களை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தைப்பூச நாளன்று மட்டுமே இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வருடம் தைப்பூசம் என்பது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்கள் கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். விரதத்தன்று பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து கொள்வது நல்லது. ஒரு 3-4 மணிக்கு நான் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் எழுந்து எல்லா வேலைகளும் செய்து முடித்து விட்டு முகம் கை கால்களை கழுவிட்டு குளித்து விட்டு வீடு பெருக்கி வாசல் கூட்டி பார்த்திங்கன்னா கோலங்களை போட்டுட்டு அதற்கப்புறம் பூஜை அறையில் வந்து முருகப்பெருமானை நினைத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு காலையிலேயே முருகப்பெருமானுடைய மந்திரங்களையும் அவர்களுடைய பாடல்களையும் கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை நம்ம காலை நேரத்திலே ஒலிக்கச் செய்வது மிகுந்த நமக்கு நல்ல ஒரு இறையாற்றலை நம்ம வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். விரதத்தை அன்று மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது காலையில் ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா விரதத்தை முடித்து விட வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது, ஆனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாளன்று காலையில் பார்த்திங்கன்னா 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளோ அல்லது 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளோ அல்லது பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணியிலிருந்து இல்லைனா 7:50க்குள்ளே இந்த தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதாவது விரதம் இருப்பவங்க காலையிலேயே ஆரம்பிச்சிடலாம். விரதம் இல்லாமல் சும்மா வழிபாடு மட்டும் செய்யணும்னா இந்த ஒரு டைங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு முருக வழிபாட்டில் முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கினாலே முருகர் அன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலை அல்லது வேல் இருக்குது, சிலை விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேல் வச்சுருப்பீங்க, அந்த வேலிற்கு பார்த்திங்கன்னா பால், பன்னீர், தேன் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் முருகன் சிலை, வேல் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாவது இந்த 3 பொருட்கள் ஏதாவது ஒன்றை அல்லது 3ஐயுமே நைவேத்தியமாக வைக்கலாம். அடுத்ததாக சிறப்பான நைவேத்தியமாக அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த தேன், தினைமாவு, அவல், பொரிகடலை, சர்க்கரை பொங்கல், பாயாசம், பால் சாதம், வெற்றிலை பாக்கு, இந்த மாதிரி இவற்றை எல்லாத்தையுமே நம்ம விசேஷ நாட்களில் எப்படி இப்போ தீபாவளி இதெல்லாம் வந்தால் எப்படி கொண்டாடுவோம், அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இவ்வாறான பிடித்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு வாழையில் போட்டு அதில் எல்லாத்தையுமே நம்ம தான் சாப்பிட போகிறோம். நிவேத்தியமாக எந்த ஒரு பொருளையும் பார்த்திங்கன்னா எச்சில் படாமல்
முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரகமோ இல்லை வேலிற்கு முன்னாடியோ இதெல்லாம் வைத்து சமர்ப்பணம் செய்து விடுங்கள். இவ்வளவும் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளவில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் மனதார நம்பிக்கையோட முருகப்பெருமான் மீது இந்த அன்போடு நீங்கள் செய்து வைத்தாலே உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முருகப்பெருமானுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 6 என்ற எண்ணிக்கையில் தீபமேற்றி நம்ம வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. 6 தீபங்கள், 6 அகல்விளக்கு தீபங்களை எடுத்து அவருக்கு முன்பாக கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வைத்து தீபமேற்றி வைப்பது நல்ல பலனை நமக்கு கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக தங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம் போன்ற எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களால் அந்த மனசஞ்சல் இல்லாமல் பாடக்கூடியது எளிதாக இருக்கிறது. சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ஸ்வீட்டாக நம்ம சொல்லி முடிக்கிற மாதிரி உங்கள் மனதிற்கு பொருந்த வகையில் எது உங்களால் முருகப்பெருமானை நினைத்து சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். அதற்கப்புறம் சாம்பிராணி தூவம் போட்டு வீடு முழுவதும் காட்டி ஓம் சரவணபவ போற்றி என்னும் மந்திரத்தை வீடு முழுவதுமே முருகனை நினைத்து கொண்டு மனதில் உச்சரித்து கொண்டே வீடு முழுவதுமே எல்லா இடத்துலையுமே செல்வது மிகவும் சிறப்பு. இந்த மந்திரங்கள் ஒலிக்க ஒலிக்க வீட்டில் உள்ள அந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் தலை தெரித்து ஓடிவிடும் அப்படிங்கிறதான். 108 முறை முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை நம்ம கூறுவது மிகவும் சிறப்பு. வாசனை நிறைந்த இந்த மலர்களையும் உங்களால் முடிஞ்சால் எடுத்து வாங்கி கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. நீங்கள் கோயிலில் போய் இந்த மாதிரி வழிபாடுகளில் நம்ம கலந்து கொள்ள முடியலைனாலும் வீட்டிலேயே உங்கள் வீடே நீங்கள் கோவிலாக மாற்றி உங்களுடைய பூஜை அறையை தான் முருகப்பெருமானுடைய சன்னதியாக மாற்றி நீங்களே சுத்தபத்தமாக இருந்து பூஜைகள் செய்தாலே முருகன் அந்த இடத்துல குடிகொள்வார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நிறைவு செய்து கொள்ளுங்கள். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு, அல்லது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அதாவது அன்றைய தினம் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாப்பாடு உங்களுடைய அந்த சௌகரியத்தை பார்த்துக்கோங்க. எப்படி உங்களால் விரதத்தை மேற்கொள்ள முடியும், அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க, இல்லை புதிதாக விரதம் இருந்தாலும் ஆலோசனை கேட்டுக்கொண்டு, இல்லை இதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னு அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு விரதம் இருங்க. ஏன்னா தெரியாமல் ஏனோ தானோன்னு இருந்துட்டு பிற உடலை வருத்திக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடாதீங்க. உங்களால் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துட முடியும்னாலும் இருந்துக்கலாம், இல்லை ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு இருக்க முடியும்னாலும் இருந்துக்கலாம். ரொம்ப அசௌகரியப்பட்டு உடலை வருத்தி இருக்கக்கூடாது. அந்த சஞ்சலம் இல்லாமல் இறைவனை முழு நம்பிக்கையோடு நினைத்து கொண்டு இருப்பது தான் விரதம். அதனால் அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களால் முடிஞ்சது உடல் நலத்தை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வது நல்லது. முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் அருகில் சென்று, அதாவது வீட்டில் நீங்கள் பூஜைகளை முடித்தாலுமே அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று நிறைய பக்தர்கள் வருவாங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கீங்கன்னா அன்னதானம் செய்யலாம். நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அந்த உணவுகளை வழங்கி தரமாக அவர்களுக்கு இந்த அன்னதானம் போடுவது உங்களுக்கு அன்றைய தினம் கோடி புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். ஆலயத்திற்கு சென்று உங்களால் கூட்டமாக இருக்குது, முருகரை காண முடியலை அப்படின்னு கவலையெல்லாம் வேண்டாம். ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக உட்காந்து அமர்ந்து அந்த இடத்துல நீங்கள் முருகரை நினைத்தாலே அவர் உங்கள் கண்முன்னே அருவுருவமாக தோன்றுவார் அப்படிங்கிறதான். அதனால் கூட்டத்தில் போய் சிக்கி இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் அவதிப்பட தேவை கிடையாது. ஏன்னா மனசஞ்சலம் இல்லாமல் நம்ம இறை வழிபாட்டில் மேற்கொள்ளணும், அதுதான் நமக்கு தேவை. அதனால் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாகவே நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். கோயிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து முருகனுடைய மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க. அதை விட்டுவிட்டு கூட்டமாக இடிச்சுக்கிட்டு முருகரை போய் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்ட்டு உடலை வருத்தி கொள்ளாதீர்கள். எங்கிருந்தாலும் இறைவனை நம்ம முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோட, முழு அன்போடு நம்ம நினைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இறைவன் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கோவிலில் பார்த்தீங்கன்னா அவரை பலவாறான மந்திரங்கள், நமக்கு தெரியாத பலவாறான மந்திரங்களை போட்டு ஜெபித்து முருகருக்கு அந்த இடத்துல ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு உருவமாகவே வைத்திருப்பார்கள். அதனால் நம்ம கோவிலில் போய் தரிசனம் செய்கிறோம், அதுவும் தப்பு இல்லை தான். கூட்டமாக நம்ம போகிறதும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து வழிபாடுகளை செய்து விட்டு முருகரை நினைத்து விட்டு
முருகருக்கு அந்த அலங்காரம் செஞ்சுருப்பாங்க, அதை காணணும்னு நினைக்கிறீங்கன்னா மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் சஞ்சலம் இல்லாமல் பார்த்துட்டு வாங்க. மற்றபடி ஒரு இடத்துல அமர்ந்து முருகரை நினைக்கணும்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத ஒரு அமைதியான இடம்னு இருக்கும். அங்கே போய் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த தைப்பூச நாளன்று இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையுமே நடைபெறச் செய்வார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கட்டாயம் இன்றைய தினம் தைப்பூசத்தன்று அனைவருமே விரதத்தை மேற்கொள்ளுங்க. நல்ல வகையான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதான். நீங்கள் தைப்பூசம் விரதம் இருக்கீங்கன்னா இப்பொழுதே பார்த்தீங்கன்னா அசைவம் சார்ந்த உணவுகளை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. ஏற்கனவே அப்படி தான் கடைபிடித்து கொண்டிருப்பீர்கள், இருந்தாலும் சொல்கிறேன், அன்றைய தினம் எந்த ஒரு அசைவத்தையும் வீட்டில் சமைத்து விடாதீர்கள். முடிஞ்சளவு பயபக்தியோடு எந்த அளவுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தைப்பூசத்தன்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், பலவாறான எது உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குதோ அந்த தடையெல்லாம் வெற்றி காண செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு முருகப்பெருமான் அமைத்து தருவார் அப்படிங்கிறதான். அதனால் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.